நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. பொம்பளை நாங்கள் கவலைப்பட்டா என்ன செய்ய? கண்ணீரை வடிச்சு கவலைப்பட்டு புலம்ப வேண்டியதுதான். அதனால அம்மா நாகக்கண்ணி, பிள்ளை இல்லையே என்று நீ வருத்தப்பட வேண்டாம். உனக்கு பிள்ளைய ஞாபகம் வந்தா என்ன ஒரு ஆம்பளை பிள்ளையா நினைச்சுக்க. உனக்கு ஒரு பிள்ளைய ஞாபகம் வந்தா என்ன பிள்ளையா நினைச்சுக்க. எனக்கு ஒரு பிள்ளை ஞாபகம் வந்தா உன்னை ஒரு பொட்ட பிள்ளையா நினைச்சுக்கிற வேண்டி. அதுக்கு மேல நமக்கு ஏன் இன்னும் பெரிய தொல்லை அப்படின்னு நாகராஜன் நாகக்கண்ணிக்கு ஆறுதலை சொன்னார். கவலைப்படாதே அம்மா, கவலைப்படாதே, கவலைப்படாதே அம்மா, கவலைப்படாதே, நான் சொல்லுகிறேன், கவலைப்படாதே, நான் சொல்லுகிறேன், கவலைப்படாதே. வருத்தப்படாதே, வருத்தப்படாதே தாயே, வருத்தப்படாதே, நான் சொல்லுகிறேன், வருத்தப்படாதே, நான் சொல்லுகிறேன், வருத்தப்படாதே. என் மலடு பட்டம் ஆறுவதப்போ, என் மக்களோடு சேர்வதப்போ, என் நாகக்கண்ணி நீ கண்ணீரை வடிக்காதடி. நீ கவலைப்பட்டேனா எனக்கும் கவலையா தெரியும். பைய பைய பிறவே அதனால நீ கவலைப்படும் போது எனக்கும் கவலையா இருக்கும் இல்லையா? அதனால நீ என்னையுடைய ஆறுதலா நீ நினைச்சுக்க. ஒன்ன நான் ஒரு ஆறுதலா நினைச்சுக்கிற வேண்டி. இன்னும் நமக்கு பிள்ளை தானே வேணும். அதுக்காக நான் ஒரு யோசனை சொல்றேன் கேளு. உலகத்தில் தீராத வினைக்கு தெய்வம் தான் துணைன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா கடவுளை போய் தேடணும்.
அதை விட்டுட்டு மனுஷங்க கிட்ட போய் நம்ம அழுது புலம்புவதில் எந்த புண்ணியமும் இல்லை. ஏன் தெரியுமா? இங்கே வச்சு பேசும்போது ஒன்று பேசுவான், ஆமாம் ஆமான்னு கேட்பான். பிறகு பின்னால் போய் ஆமாம் இவனுக்கு இது வேணும், இதுக்கு மேலே வேணும். இவன் நேற்று என்ன வரத்து வந்தான், வெள்ளை வேட்டி பண்டாரமாக டிப்டாப்பாக மேற்கும் கிழக்கும் அலைஞ்சாம்பாரு. அவன் கையில் பிடிக்க முடியல. மவன் இப்போ என்ன வரத்து வார அம்மா அம்மா இவனுக்கு இது வேணும், இன்னமும் வேணும் அப்படின்னு பேசுவாங்க. கண்டா காமாட்சிம்பா, காங்கலேனா மீனாட்சிம்பா. அதனால் மனிதர்கள் பலவிதமாக பேசுவார்கள். வாழ்ந்தாலும் லேசும் தாழ்ந்தாலும் லேசும். பார்த்தா ஒன்று, பார்க்கலைனா ஒன்று, கண்டா ஒன்று, காங்கலைனா ஒன்று. அதனால் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? நமக்கு பிள்ளை வர வேணும்னா நாமளை படைத்த இறைவனாகிய சிவபெருமானை நினைத்து 6 வருடங்களாகவே தவங்களை செய்து தவ குழந்தையை பெற்றெடுக்க வேணும் என்று நாகராஜனும் நாகக்கண்ணையும் ஒருவராகவே பேசினார்கள். ஆட்டுமென்று சம்மதித்தார்கள். வெள்ளி செவ்வாய் தலைமுழுகி விரதங்களை செய்து தலைமுழுகி ஸ்நானம் செய்து சங்கரன் சிவபெருமானை மனதிலே எண்ணி நாகலோக வட்டணத்திலே வந்து 2 பேர்களும் தவச்சாலை அலங்காரம் செய்ய வேணும் என்று எப்படி அலங்காரம் செய்கிறார்கள்? சாந்தே கொண்டு மெல்ல தரைமொழி, சாந்தே கொண்டு தரைமொழி, தரைமொழி சந்தேன அவள் சந்தேனத்தா பன்னீராலே கோலம் போடு மாவு கொண்டு மெல்ல தரைமொழுகி தரைமொழுகி மஞ்சளாலே அவர் மஞ்சளாலே கோலம் போடு அவர் மஞ்சளாலே கோலம் போட்ட இடமதி குருத்து வாழை இலைவிரி விநாயகனை பிடித்து நிறநாளி நிறமர நிறமரக்கா நிறமர தெச்சனையும் தேங்காப்பழம் 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 நிறமரக்கா நிறமரக்கா தேங்காப்பழம் தேங்காப்பழம் அதான் டைலர்ஸ். ஆமா ஓ தவச்சாலை அலங்காரம் செய்த 2 பேர்களும் ஆமா கோலமிட்ட இடத்திலே குருத்து வாழை இலை விரித்து அதிலே ஒரு விநாயகனை பிடித்து வைத்து ஒரு ஆழ குளியமைத்தார்கள். 1000 மூலம் கம்பத்தை நாட்டினார்கள். கம்பத்திற்கு மேலே தகுந்த தவ பொருட்களை எடுத்து வைக்க வேணும் என்று அவர் ஆழ நல்ல குளியவே 1000 மூலம் கம்போனாய் அவர் கம்பத்துக்கு மேலே கனத்த சொப்பு குடத்தவை கனத்த சொப்பு குடத்துவே ஒரு மாங்குளைய முறித்து வைத்தார். அவர் மாங்குளைக்கு மேலேயே அவர் மணி உருண்ட தேங்காவை அவர் மணி உருண்ட தேங்காமே ஒரு மஞ்சள் குலை ஒன்று வை அவர் மஞ்சள் கோல மேலே எல்லாம் ஒரு இளமே சங்கனியவை அவர் இளமே சங்கனிக்கு மேல் இனியா கொட்ட பார்த்து வை
அவர் இனியா கொட்ட வாக்குமே எல் கடுகு ஒன்று வை அவர் எல் கடுகை மேலே எல் குறுங்கடுகை ஒன்று வை குறுங்கடுகை மேலே எல் கொத்தமல்லி இதழவை அவர் கொத்தமல்லி இதழுமே ஒரு குண்டுமணி பருப்பு வை அவர் குண்டுமணி பருப்புமே ஒரு கொட்டவாக்கு ஒன்று வை அந்த கொட்டவாக்கு மேலேயே ஒரு கோழி முட்டை ஒன்று வை அவர் கோழி முட்டை மேலேயே கோழி முட்டை மேலேயே அவர் குண்டூசிய நாட்டுவார் அவர் குண்டூசிய நாட்டுவார் கோழி முட்டைக்கு மேல் குண்டு ஊசியை நாட்டினார்கள் குண்டு ஊசியை நாட்டி வைத்தார் ஆமா கோழி முட்டைக்கு மேல் ஒரு குண்டு ஊசியை நாட்டி ஊசி முனையின் மேல் நாகராஜனும் நாகக்கன்னியும் தன்னுடைய நாவை ஊன்றி நாசி அடக்கி ஊசி தவங்களை செய்து வருகிறார் அல்லவா ஒரு நாள் தவம் இருந்தார்களா ஒரு வாரங்களாகவா ஒரு மாதங்களாகவா நாட்கள் பல வாரங்களாக வாரங்கள் பல மாதங்களாக மாதங்கள் பல வருடங்களாக சிவபெருமானை நினைத்து 6 வருடமாகவே தவங்களை செய்தார்கள் 12 வருடத்திலேயும் இன்னும் எவ்விதமாகவே தவம் இருந்து வருகிறார் தெரியுமா உண்ணாமல் உறங்கிடாம் உண்ணாமல் உறங்கிடாம் உடைய வந்திருப்புகள் மறந்தே அண்ணா தண்ணியாது அருந்திடாம் ஆண்ட வந்திருப்புகள் மறந்திடாம் அரோகராரன் அரணே என்று அங்கே யாரன நாமத்தை சொல்லேவா சொல்லேவா அரோகராரனே என்று நாதன் சிவபெருமான் 5 நல்ல 5 வருட வருட காலோ அங்கே யாரனாரும் வரவே இல்லை ஆட்சி ஆண்டவன் சிவபெருமான் வரவே இல்லை 7-8 வருடமாச்சு ஈஸ்வரன் வரவில்லை 10-12 வருடங்களாக பகவான் சிவன் வராமல் இருந்தார் ஏன் சிவபெருமான் வராமல் இருந்த போது ஒவ்வொரு வருடமும் உடையவனை எதிர்பார்த்தோம் இன்னைக்கு 12 வருடமாச்சு பகவான் சிவன் வரவே இல்லையே ஒருவேளை நம்ம தவத்தில் ஏதாவது குறை இருக்குமா தவறாகத்தான் நாமல் தவங்களை செய்து விட்டோமா ஆண்டவே இன்னும் நம்ம தவத்துக்கு மனமிறங்கி வரலையே அப்படி என்று ஆண்டவன் சிவனை எண்ணியே அழுது புலம்பினார்கள் ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா சம்போ சங்கரா ஆசையும் தவத்தை பாரு சம்போ சங்கரா ஆசையும் தவத்தை பாரு சம்போ சங்கரா அபி சாமி படியணக்கும் படியணக்கும்
சம்போ சங்கரா பாராமல் இருப்பதேனோ சம்போ சங்கரா அவர் தவமிருந்தே வாரபோது போவே ஆடாத கைலாசம் கைலாசம் அங்கே ஆடுதையா செய்யுதையா அங்கே நகராத கைலாசம் 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 அங்கே நகண்டு வெள்ளே ஆடுதையா கைலாசம் ஆடாத கைலாசம் ஆடுகின்றது அசைகின்றது நகலாத கைலாசம் நகண்டு மெல்ல ஆடும்போது அப்ப ஏறிட்டு பார்த்தால் இறைவனாகிய சிவபெருமான் ஒரு நாளும் இல்லாத திருநாளாக இருக்கும் காரணம் என்ன கைலாசமே நடுங்கும் அளவுக்கு தவம் இருப்பது யாரு ஆ? அப்படின்னு ஆண்டவன் தன்னுடைய ஞான திருஷ்டியினால் அறிந்து பார்த்தார். அப்ப ஞான திருஷ்டியினால் அறிந்து பார்க்க நாகராஜன் நாகக்கண்ணியினுடைய தவத்தை கண்டுகொண்டார். தவத்தை கண்டார போய் உடனே வரம் கொடுப்போம்னு போனாரா. சிவபெருமான் தவத்தை கண்டும் காணாதவரை போல இந்த ஜென்மத்திலே இருவேருக்கும் குழந்தை இல்லை அப்படின்னு உலகமெல்லாம் படியிழக்க புறப்பட்டார். படியிழக்க புறப்பட்ட உடனே பார்வதி என்னைக்கும் போல அன்னைக்கும் ஆண்டவனுக்கு படியரிசி எடுத்து கொடுத்தார். பகவான் படியரிசியை வாங்கி கொண்டு பாரேனு உலகமெல்லாம் படியிழந்து வாரேன்னு புறப்பட்டார். அப்ப பார்க்க இந்த பார்வதிக்கு ஒரு ஆசை. இந்த ஆண்டவே உலகமெல்லாம் படியிழக்க போறாரு, நம்மளும் படியரிசி எடுத்து கொடுக்கும். ஆனா இந்த ஆண்டவே எப்படி படி அளக்காருன்னு நமக்கு தெரியல. இன்னைக்கு போய் இவர் கூட போய் நம்ம பார்த்துட்டு வருவோமே. ஆமா அழகாரு ஆமா போவோம் என்ற ஆதிபரா சக்தி உமையவள் பார்வதா தேவி ஆமா சிவபெருமானை அழைத்தார். அழைத்தார். ஆண்டவா ஆண்டவா நானும் தினமும் நீங்க கேட்கும் போதெல்லாம் படியரிசி எடுத்து கொடுக்கேன். ஆமா வரும்போது மிச்சம் இல்லாம படி இழந்துட்டு வாரீங்க. எனக்கு நேரம் போகல, பேச்சு துணைக்கு ஆள் இல்ல. ஆமா அதனால இன்னைக்கு நானும் உங்க கூட படி இழக்கு இடத்துக்கு வாரேன். ஆமா அப்படின்ன உடனே பார்வதி படியிழக்கும் இடத்திற்கு உன்னை அழைத்து செல்வதனால் எந்த குற்றமும் குறைவும் இல்லை. ஆனாலும் உலகத்தை ஒரு விதமாக படைத்தேன், உலக மக்களை பலவிதமாகவே படைத்திருக்கிறேன்டி. கூன் குருடு செவிடு பேடு நொண்டி மூக்கரை, குழந்தை உள்ளவர்கள் குழந்தையே இல்லாதவர்கள், ஒரு ஆளுக்கு யாருக்கும் இல்லாத பெரிய ஒரு செல்வாக்கு கொடுத்திருப்பேன். ஆனா அங்கு ஒரு குழந்தை செல்வம் இருக்காது. இன்னும் ஒருவருக்கு குடிக்க உப்பில்லா கூழ் இருக்காது. அவர்களுக்கு ஒரு கோட்டை பொட்டப்புள்ள கொடுத்திருப்பேன். 21 நீ பெண்ணா பிறந்தவா, ஏழை மனம் கொண்டவா, என் கூட வந்தேன்னா அவருக்கு என்ன ஆச்சு, இவருக்கு என்ன ஆச்சு, இந்த அம்மா ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு உன் வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மாவே இருக்க மாட்ட. அதனால நீ கைலாசத்துல இரு, நான் ஆண்டவன் போய் படி இழந்துட்டு இப்ப வந்துடுவேன். ஆண்டவா அப்படின்னா உங்க கூட வரும்போது நான் எதுவும் பேசக்கூடாது, அவ்வளவுதானே. படி இழந்து முடிக்க வரைக்கும் என் வாயவே நான் திறக்க மாட்டேன். உங்க அண்ணன் இருக்கார் பாத்தியா, கோபால கண்ணன், அந்த கண்ணன் நாராயணன் நவநீதன் கண்ணன் மீது சத்தியம் செய்து ஆணை ஒன்று சொன்ன அடுத்த கணவன் கூட என்ன அழைத்து கொண்டு போறேன் அப்படின்ன உடனே எங்க அண்ணன் மேல தானே உங்களுக்கு சத்தியம் வேணும். எங்க அண்ணன் கோபால கண்ணன் மேல சத்தியமா படியிழந்து முடிக்க வரைக்கும் என் வாயை திறக்க மாட்டேன், நான் மறுவார்த்தை பேச மாட்டேன். ஏண்டா ஆணையிட்டு கொடுத்து வா போட்டு சட்டத்தை வாங்கி பகவானும்
எப்படி வருகிறார் தெரியுமா? நாளை நல்ல தினை எடுத்து நாளை நல்ல தினை எடுத்து நாளை நல்ல தினை எடுத்து தினை எடுத்து அவர் நாடு எங்கும் படி அளந்தார் படி அளந்தார் அவர் நாடு எங்கும் படி அளந்தார் படி அளந்தார் படி அளந்தார் தினை எடுத்து தினை எடுத்து அங்கே உரிய நல்ல தினை எடுத்து உரிய நல்ல தினை எடுத்து உலகமெல்லாம் மடி அளந்தார் உலகமெல்லாம் மடி அளந்தார் மரக்காதினை எடுத்து மரக்காதினை எடுத்து மாநிலமும் மடி அளந்தார் மாநிலமும் மடி அளந்தார் ஆளாக்கி தினை எடுத்து ஆளாக்கி தினை எடுத்து ஆளாக்கி தினை எடுத்து தினை எடுத்து தினை எடுத்து அவர் அகிலமெல்லாம் மடி அளந்தார் மடி அளந்தார் படி அளந்தார் தினை எழுது தினை எழுது அவரைய உயிருந்த பிடாமே அங்கீரை அளந்து வருவார் அவர் படைத்த மனம் தப்பிட ஆமே பராபடி அளந்து வருவார் அப்ப பார்த்தாளே பார்வதியா ஆண்டவா பரம்பொருளே ரெண்டு பேரும் படி இழந்து வந்த களைப்பு கொஞ்ச நேரம் நம்ம இளைப்பாரி விட்டு போகலாமா? என்ன வர வேண்டாம் ஆண்டவா, கண்ணு கட்டிய தூரத்தில் இருக்கிறது ஆலவிருச்சகம். அதன் அடியிலே சென்று அமர்ந்திருக்க நமக்கு ஒன்றுமில்லைன்னா ஆபத்துக்கு பாவமில்லை என்று களைப்பு தீர்வதற்காகவே ஆலமரத்தின் அடியிலே சென்று இரு பேர்களும் அமர்ந்திருந்தார்கள். கீழே 10 ஆடு மாடுகளும் மேய்ந்து கொண்டே இருந்தது. இந்த ஆடு மாடு மேய்க்கக்கூடிய சிறிய பாலகன் ஒரு 10 வயது உள்ள தம்பி மரத்துக்கு மேலே ஏறி முனிக்கொப்பிலே உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருக்கிறான். முனிக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டினா என்ன ஆகும்? அப்போ என்ன ஆகும் அத சொல்லு. கொம்பு வந்து அவனும் கீழே விழுந்துருவான்ல, பிறகு செத்து போவான். இந்த விவரம் தெரியாம புத்தி இல்லாத பாலகன். ஒரு புத்தி கிடையாது, ஒத்த கூறு இல்ல. ஆமா முனிக்கொப்பிலே உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்ட பார்வதி பார்த்தா, ஐயையோ கீழே விழுந்தா பெத்தவளுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டானே, சிவபெருமானே உடனடியாக சென்று அந்த பிள்ளைய காப்பாத்துங்க. என்னால காப்பாற்ற முடியாது. வாழணும்னு விதை இருந்தா வாழ்ந்தே தீருவான், சாகணும்னு விதை இருந்தா செத்தே தீருவாண்டி. வரும்போது உன்னை எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லித்தானே கூட்டிக்கிட்டு வந்தேன். இங்க என்ன நடக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னார். பார்வதி காப்பாத்தியே ஆகணும்னா ஆண்டவன் ஞான திருஷ்டியினால் அறிந்து பார்க்க என்பெருமான் கோபால கண்ணனுடைய சூழ்ச்சி. இந்த தெரிந்த ஆண்டவே காப்பாற்றவே முடியாதனார். மறுபடியும் பார்வதி பிடிவாதம் சொல்ல, பார்வதி உன்னுடைய பிடிவாதத்திற்கு மருந்து என்கிட்ட இல்லை, ஆனாலும் உன் வார்த்தைக்கு இணங்க பிள்ளைய காப்பாற்றுவோம். அதிலே ஒரு நிபந்தனை, அவன் எப்படியும் மரத்திலிருந்து கீழே விழுவது உண்மை. அவன் கீழே விழும்போது உயிர் மேல ஆசை இருந்து என்னை பத்தா அம்மான்னு சொல்லி விழுந்தா பார்வதி நீ போய் காப்பாத்து. என்னை பத்தா அப்பான்னு சொல்லி விழுந்தா ஆண்டவன் பகவான் நான் போய் காப்பாத்துவேன். நல்லா காப்பி ஆத்துவப்போ. எதுக்கு எப்படி? அப்பந்தான் நீ ஒரு கடை போட்டு நடத்தலாமே. ஒரு டீ போட்டுக்கூட கடையே ஓடாது. ஒரு டீ போட்டுக்கூட
அவர் காப்பி போட்டாருன்னா சக்கரை போடாம இனிக்கும். ஏன் தெரியுமா? அவருக்கு சக்கரை வியாதி இருக்கு. எனக்கும் தெரியுமில. அதனால இந்த பாலகன் அம்மானு சொன்னா நீ காப்பாத்த, அப்பான்னு சொன்னா நான் காப்பாத்துறேன். இரு பேர்களுமே பேசி முடிக்க பாலகன் வெட்டு முடிந்து கீழே வரும்போது அவன் அம்மா வேண்டும் சொல்லாமல் அப்பா வேண்டும் சொல்லாமல் அத்தனைய விட்டு விட்டு பாவி எதை சொன்னா? அவ அப்பலே பேசி முடிச்சுட்டாவோ. அவன் செத்தேம்னு விழுவான், செத்து போயிடுவான். அவ போட்டு அதை கேட்டுக்கிட்டு இருக்கான்னு அவ பேசி முடிச்சுட்டாவோ. நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். அப்படியெல்லாம் இல்லை. கேள்விக்கு முன்னாலே கேள்வி கேட்டு பதிலும் சொல்லியாச்சு. ஏன்னா கதை அவ்வளோ விவரமாக தெரியும் அவளுக்கு. சரி. அதனால அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை. ஐயோ நான் செத்தேனேன்னு விழுந்தான். செத்தேன்னு விழுந்தான் பாவி, அப்படியே செத்து போனான். அதனால நம்ம எதை ஒரு காரியத்தை நினைச்சாலும், நம்ம எதை செய்தாலும், நம்ம நினைக்கக்கூடிய காரியம் நல்லதே நடக்கும். நம்ம நினைச்சதே கிடைக்கும். நம்ம நினைச்சது மட்டும்தான் நடக்கும்னு நம்பிக்கை மட்டும் வேணும். நமக்கு எப்பவுமே நல்ல எண்ணங்கள் தான் இருக்கணுமா. நல்ல எண்ணம் இருக்க 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 நம்ம நினைச்சது கிடைக்கும். நமக்கு நல்ல எண்ணம் இல்லை, விட்டு போயிருமா, கிடைக்காதா அப்படின்னு கவலைப்பட்டு அப்படித்தான் இருக்கும். நம்ம எதை நினைக்கிறோமோ பிரபஞ்சம் நமக்கு அதை கொடுக்கும். ஆமா, கெட்டது நினைக்க கூடாது, வரக்கூடாது. நம்ம நல்லா இருப்போம்னா நல்லா இருப்போம். என்ன சொல்ற? ஐயோ கோதவதி முதல்ல அவளுக்கு ஒரு மேல பேய் பிடிக்கணுங்க. ஆமா. ஐயோ. முதல்ல அவளை ஒரு கோயில கொண்டு சேர்க்கணும். பார்த்துக்கோ, பேசக்கூடாது. ஆமா ஆமா. கிடையாது. ஆமா, அதான் சொன்னோம்ல, ஒரு கோயில கொண்டு சேரு. திருச்செந்தூர்ல கூட்டிட்டு போய் ஆட்சிக்கு ஒரு மொட்டை அடிச்சுட்டு வா, நல்ல புத்தியை கொடு கடவுளே அப்படின்னு. நம்ம என்ன நினைக்கமோ அது நடக்கும். அதை நம்பணும், நமக்கு கிடைக்கும். ஆமா, அதே நடக்கும். அதனால அந்த பாலகன் செத்தேன் என்று விழுந்தான், செத்து போனாண்டி. என் பேச்சை நீ கேட்டியா அப்படின்னு சிவபெருமான் பார்வதியை அழைத்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு இரு பேர்களும் எங்கே வருகிறார்கள் தெரியுமா? அந்த நல்ல இடத்தை விட்டு, நல்ல இடத்தை விட்டு ஆண்டவனும் பார்வதியும் என்ன வேண்டும் இப்படி தவம் இருக்கிறார்கள். பார்வதி 12 வருடமாக பிள்ளை இல்லாமல் என்னை நினைத்து தவம் இருக்கிறார்கள். அப்படின்னா நீங்க குழந்தை பாக்கியத்தை கொடுத்தா என்ன குறைவு? பார்வதி, பிள்ளை வரம்னா சாதாரணமா நீ நினைக்கிற மாதிரி கொடுக்க முடியாது. அவங்க போன ஜென்ம பாவ புண்ணிய கணக்கை பார்க்கணும். கணக்கை பார்த்தா தான் பிள்ளை இருக்கா இல்லையான்னு என்னையால சொல்ல முடியும். அப்படியானால் சீராக எழுதக்கூடிய சித்திர புத்திரனை நாரை வரவழைத்து நாகராஜன் நாகக்கண்ணியினுடைய கணக்கை பார்க்கணும். உடனே
உடனே கை குழந்தை இருக்கா இல்லையான்னு கொடுக்கணும் என்று சிவனிடத்திலே சொல்ல, இந்த பார்வதி இவ்வளவு அவசரப்படுதாலே, இவளுக்கு சொன்னா புரிய மாட்டேக்க அப்படின்னு என்ன நினைக்கன்னு தெரியாம சித்திரபுத்திரன் ஐனாரை வரவழைத்து போன ஜென்ம ஏட்டு கணக்கை எடுத்து பார்க்க சொன்னார். அப்ப ஏட்டு கணக்கை எடுத்து பார்க்கும்போது நாகராஜன் போன ஜென்மத்திலே வன வேடுவனாக பிறந்து 8 மாத சூழ்மானை அம்பால எய்து கொண்டு போட்டான். மானை கொன்னாலும் பரவாயில்ல, இந்த மான் வயத்துக்குள்ள இருந்தது ஒரு பெண் சிசுவு. சரி, இவன் நாகக்கண்ணி ஒரு பொம்பளை தானே, கணக்க பார்த்தா அவ புண்ணியம் பண்ணி இருப்பான்னு நினைச்சா, அவ இவருக்கு மேல உன் பொண்டாட்டி மாதிரி ரொம்ப சேட்டை. போன சென்மத்துல மருத்துவமா பிறந்து 7-8 பிள்ளைக்கு கருமருந்தை கொடுத்தால் கருவை கலைத்தாள். உரு மருந்தை கொடுத்து உருவையே கலைத்து விட்டாள். எம்மாயே பார்வதா தேவி தாயே கருவளித்த இருவருக்கு கருவளித்த இருவருக்கு குழந்தை கிடையாது, உருவளித்த இருவருக்கு குழந்தை கிடையாது. என்னால முடியாது, என்னால ஈஸ்வரிய பார்வதியே. நான் பிள்ளை வரம் கொடுத்த மோசம் வந்து சேரும், மதலை வரம் கொடு வரக்கவல வந்து சேரும், குழந்தை வரம் கொடு குழந்தை வரம் கொடுக்க கொடுக்கவல. அப்போ ஆண்டவன் சொன்ன போது அதை கேட்ட பார்வதியா, என்னை போல பெண் அல்லவா, பெண்ணுக்கு மனம் இறங்கி பிள்ளை வரம் கொடுக்க வேணும், அன்னைக்கு மனம் இறங்கி மகளை வரம் கொடுக்க வேணும், தன்னைக்கு மனம் இறங்கி தன்னைக்கு மனம் இறங்கி குழந்தை கொடுக்க கொடுக்க வேணும். ஏ பார்வதியும் சொன்ன போதே பகவானை என்று சொல்வா. ஏய் பார்வதி, பாவம் செய்தோருக்கு பிள்ளை கொடுத்தா பின்னால அது நமக்கு தான் இடைஞ்சலா வந்து நிற்கும். மதலை வரம் கொடுத்தா மனக்கவலை வந்து சேரும், குழந்தை வரம் கொடுத்தா நமக்கு கொடுங்கவலை வந்து சேரும். பார்வதி, அது என்னால முடியாது, ஏ ஈஸ்வரியே பார்வதா தேவி அப்படின்னு ஆண்டவன் சொன்னார். பார்வதி விடுவாளா? ஆண்டவா, பெண்ணை கண்டா பேய்க்கும் கூட மனமிறங்கும்னு சொல்லுவாங்க. கடவுளே, உமக்கு கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லையா? சாமி கல்லாய உம்மனது, கல்லாய உம்மனது, கருங்கலம் எங்களை இரும்பாய உம்மனது, இரும்பாய உம்மனது, சாமி எல்லாம் விலகலையோ. நீங்க பிள்ளை கொடுக்காவிட்டா பின்னால வரமான், கைலாச வரமான், உங்களை கடவுள் என்று சொல்லமான், பொங்கி பொறிக்கமான், பூமான் என்று சொல்லமான், ஆக்கி அவிக்கமான், ஆளன் என்று சொல்லமான், பாத பூஜை முடிக்கமான், பாத பூஜை உமக்கு பணிவிடை செய்ய செய்ய மாட்டேன். உமக்கு பணிவிடை செய்ய மாட்டேன். ஏ ஆண்டவா, இனி நீங்க பிள்ளையை கொடுக்காம ஒரு அடி எடுத்து வச்சா கைலாசம் வரும்போது என் கையால உமக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேன். ஆ, ஏய் பார்வதி, நீ தண்ணி கொடுக்காம போ. பிள்ளை வர என்னால கொடுக்க முடியாது. ஆமா, கொடுத்தா நமக்கு தாண்டி அது பின்னால பிரச்சனையாகும். ஏற்கனவே அப்படித்தான் இருக்கு. அதனால நான் சொல்லுற கேளு இப்ப வர வர யாருக்குமே புள்ள கொடுக்கறதா இல்ல அப்படின்ன உடனே ஆமா. அப்ப இறைவனுடைய சொல்லுக்கு முன்னால
இனி இவரோடு பேசி எந்த பயனும் இல்லை. உடனடியாக சக்தியின் மகிமையை சிவபெருமான் காண வேண்டும். பிள்ளை இல்லாதோருக்கு பிள்ளை பாக்கியம் வேண்டும் என்று சக்தியின் அருளால் 8 பிள்ளையை நாமல் வரமாக கொடுக்க வேணும் அல்லவா என்ற ஆதிசக்தி அம்பிகை உமையவள் பார்வதா தேவியானவள். அவள் கடவுளுக்கு முன்னால சாமி நீங்க இப்போ கொடுக்க விட்டா நிச்சயமா நான் கொடுப்பேன். என் பகவானும் கொடுக்க விட்டா இந்த பார்வதியா நான் கொடுப்பேன். ஏய் கடவுள் நீங்கள் கொடுக்க விட்டா நீங்க கொடுக்க விட்டா கண்ணன் தங்கை நான் கொடுப்பேன். கொடுக்க விட்டா அப்போ பார்வதியும் சொன்ன போதே என் பகவானோ ஏறி சொல்வார். ஏய் பார்வதி, என்னை எதிர்த்து குழந்தையை கொடுப்பேன் என்று சொன்ன நீ இருவேருக்கும் 8 பிள்ளையா பிறக்கணும் போ. ஆண்டவா, நாகத்தின் வயத்திலே சக்தி நான் கருவாய் ஜனிக்க சட்டம் கிடையாது. கரு வச்சு பிறக்குமானால் அது தெய்வமே கிடையாதல்லவா. மாற்று வரங்களை தந்தால் முதலையா நான் போய் பிறக்கிறேன் என்று சொல்ல இப்ப வரணும். முதலையாகவே பிறக்கிறேன் என்று சொல்ல அப்படியானால் தெய்வ குழந்தையாக பிறவி செய்ய வேண்டும். கையிலே இருந்த அமிர்தம் என்னும் 8 கலசத்தை வரவழைத்து வரமாகவே கொண்டு போய் கொடுத்து 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்களாகவே பூஜை இருந்து வர சொல்லு. 48 நாள் ஒரு மண்டலத்துக்குள்ளாக 1008 சுரூபத்திலே அரை சுரூபத்தை எடுத்து கரு உருவாக ஜனித்து கை குழந்தையாகவே பிறக்க வேணும் என்று சொல்ல பார்வதி வரங்களை வாங்கி நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் வரமாக கொடுக்க இருவேர்களும் மேலவாசல் கோட்டைக்கு வந்து 8 கலசத்தையும் வட்ட வடிவமாகவே அடுக்கி தன்னுடைய உடலை போட்டு சுத்தி படத்தையும் மேல் விரித்து பாதுகாப்பாகவே இருந்து கொண்டு 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்களாச்சு. அது 48ஆம் நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமை என்று எம்மா சாமாதி சாமம் போல எம்மா சதிய சம வேளையில தாயை ஏம சம வேளையம்மா வேளையம்மா ஏய் இலை குலுங்க சாமம் ஓடியா வேலையம்மா எங்க முத்தாரம்மா வந்து தான்
பத்திர காளி வந்து பிறந்தாள் என்று தாய முத்து மாலையே அம்மாளுக்கு தாய வீர பல்லா விரிசடையா ஏமா விரிசடையா அம்மாளுக்கு விரித்தாடும் நலமுடியா எங்க முத்து மாலை வந்து பிறந்தாள் என்று ஓடுங்கம்மா நீங்க ஒரு குலமே என் பொன்னாவே மணிக்குலமே எங்க பத்திர காளி வந்து பிறந்தாள் என்று நீங்க இடுங்களம்மா ஒரு குலமே ஏன் ஒரு குழு போட்டாங்க கொலை கூட தெரியாம இப்படி சேர் போட்டு உட்காரலாமா எங்க வட்டிர காளி வந்து பிறந்தாள் என்று தாயை இடுங்க அம்மா நீங்க ஒரு குலமே ஏம்மா ஒரு குலமே தாயை இட்ட வாயும் பூச்சரியே அம்மா நீ வந்தாலும் போதும் அம்மா வந்தாலும் போதும் அம்மா ஆறு வஞ்சனைகள் தீரும் அம்மா
ரசிகே முத்து